மலேசியாவில் மிக பிரம்மாண்டமாக நடந்த தளபதி விஜயோட லாஸ்ட் படமான ஜனநாயக படத்தோட ஆடியோ லாஞ்சில் உதவி பண்ணி பாருங்க, வாழ்க்கை ஜம்முன்னு போவியும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு ஆட்டோவில். அப்போ மழை வேகமாக பெஞ்சிட்டு இருக்குது. அந்த பெண்மணிகிட்ட கையில் கொடை கிடையாது. ஆனால் ஆட்டோக்காரர் தன்கிட்ட இருந்த கொடையை கொடுத்து பார்த்து பத்திரமா போமா அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த பெண்மணி, ஐயா இந்த கொடையை மறுபடியும் எப்படி உங்கள்கிட்ட நான் கொடுக்கறது அப்படின்னு கேட்டதுக்கு, யாருனாச்சும் முடியாதவங்க யாருனாச்சும் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே ஒரு பெரியவர் மலையில் வெளியே போக முடியாமல் அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே நிற்கிறாரு. அந்த பெரியவர்கிட்ட அந்த கொடையை கொடுக்குறாங்க அந்த கர்ப்பிணி பெண். பெரியவரும் அந்த கொடையை வாங்கிட்டு நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்புறாரு. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பூ விற்கிற ஒரு பெண்மணி நினைஞ்சுக்கிட்டு மேலே தலையில் ஒரு அட்டையை போட்டுட்டு நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த கொடையை கொடுக்குறாரு அந்த பெரியவர். அந்த பூக்கார பெண்மணியும் அந்த கொடையை வாங்கிட்டு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க சேஃப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பள்ளி சிறுமி உடியாடுற மலையில் நினைஞ்சுக்கிட்டு அந்த பள்ளி சிறுமிட்டு அந்த கொடையை கொடுக்குறாங்க அந்த பூக்கார அம்மா. பள்ளி சிறுமி யாரும் கிடையாது, ஃபர்ஸ்ட் உதவி பண்ணார் பத்தி அந்த ஆட்டோக்காரோட மகள் தான் அந்த பள்ளி சிறுமி. அவரோட தந்தை வெளியே நின்றுட்டு இருக்காரு, தன்னோட பொண்ணு நினைஞ்சிட்டு வருவாளா அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனால் தன்னோட பொண்ணு சேஃபா மலையில் நினையாம கொடை பிடிச்சிட்டு வரா. அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு அந்த ஆட்டோக்காரர். நம்ம யாரோ தெரியாத ஒருவருக்கு செய்யும் ஒரு சின்ன உதவி மறு வடிவில் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு உதவியா வரும் அப்படிங்கிறதான் இந்த குட்டி ஸ்டோரியோடைய கதையே.